ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மோட்டோ G34 5G மொபைலை பத்தாங்க பார்க்க போறோம். பிளிப்கார்ட்ல மோட்டோவோட 10th ஆனிவர்சரி சேல்ஸ் இந்த 2024ல இந்த மோட்டோ G34 5G மொபைல் கொண்டு வந்துட்டாங்க. இதுல ஒரு 3 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 11 வரைக்கு 4/120GB வேரியன்ட், ஒரு 5G மோடமோட 695 ப்ராசஸரோட ஒரு நல்ல சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ், நல்ல ஒரு பேட்டரி அண்ட் நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட நோட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா இந்த G32ன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வெர்ஷன் இருக்கு. சோ அந்த மொபைலுக்கு இந்த மொபைலுக்கு வித்தியாசம் இருக்கு. அதாவது ஒரு அப்கிரேடா கொண்டு வந்திருக்காங்களா கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியக்குறி இருக்கு. ஏன்னா இந்த மோட்டோ G32ல ஒரு சில விஷயங்கள் உள்ளத இந்த மோட்டோ G34ல கொண்டு வரலனே சொல்லலாம். சோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன குளறுபடியோட இந்த மோட்டோ G34 லான்ச் பண்ணிருக்காங்க பிளிப்கார்ட்ல. சோ இந்த போனை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபைனலா இந்த G32 எடுக்கலாமா, இந்த G34 எடுக்கலாமா, இந்த ரெண்டு மொபைல்ல என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த மோட்டோ G34 5G பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வட்டம் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 4/120GB வேரியன்ட் ஒரு 11,000 லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு ஹையர் வேரியன்ட் 8/120GB வேரியன்ட் ஒரு 12,000 லான்ச் பண்ணிருக்காங்க. இது மாதிரி 3 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட்ல மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸா ஒரு 1000 எக்ஸ்ட்ராவும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இந்த மொபைல் பொறுத்தளவு. சோ ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் பட்டர் பாத்துறோம். பின்னாடி உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷ்ல பிளாஸ்டிக் பாட் பில்ட்ல சென்ட்ரல் மோட்டோ லோகோட கொண்டு வந்திருக்காங்க. சோ ஃப்ரேம் எல்லாமே பிளாஸ்டிக்கால் பில்ட் பண்ணிருக்காங்க. இதுல டிஸ்பிளேக்கு முன்னாடி உங்களுக்கு பஞ்ச் கோல் கேமராவோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு நீட்டான ஒரு ஸ்டெடியான டிஸ்பிளே அண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல பிரீமியமான ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட் டிசைன் ஃபேக்டரோட அவங்க மோட்டோவோட பிளைனான டிசைன் ஃபேக்டர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மோட்டோ G34 டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.5 இன்ச் IPS LCD டிஸ்பிளே, HD+ டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், சென்டர்ல ஒரு சின்ன பஞ்ச் கோலோட சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த மொபைலோட டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கறனால நல்ல ஸ்மூத்தர் ரெஸ்பான்சிபிளா இருக்கு இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு. அது போக இந்த மொபைலுக்கு 240Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு எந்த ஒரு வீடியோ கண்டென்ட் பார்த்தாலும் இதோட ரெஸ்பான்சிபிள் சூப்பராவே இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம் இந்த டிஸ்பிளேவை பொறுத்தளவு. அடுத்த இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 179 கிராம், திக்னஸ் 8mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, மெமரி கார்டு 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்க IP52 ரேட்டிங், இங்க ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் Dolby Atmos 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi சிங்கிள் பேண்ட் சப்போர்ட், Bluetooth 5.0, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 5G மொபைல்னால 13 5G பேண்ட் சப்போர்ட் அண்ட் உங்களுக்கு எப்பயும் போல மோட்டோவோட கெஸ்டட் மோடும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. திங்ஸில் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. சோ இது மாதிரி ரெகுலரா மோட்டோல பாக்குற சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்ட்ல இந்த மொபைல்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்ப்போம். பேட்டரி பார்ப்போம் 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 20 வாட் சார்ஜரோட கொண்டு வந்திருக்காங்க. போன வருஷம் 32ல 30 வாட் சார்ஜர், பட் ஆனா இங்க 20 வாட் சார்ஜரோட கொண்டு வந்திருக்காங்க. 0 to 100 ஃபுல் ரீச் ஆருக்கு 1 மணி நேரம். அது ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இங்க 1 டே வரைக்கும் நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்குது. இங்க ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனாலே உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் கிடைக்குதுன்னே சொல்லலாம் இந்த மோட்டோ G34 5G மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் பார்ப்போம். இங்க பிரைமரி சென்சார் 50MP வித் 1.8 அபர்ச்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 2MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 16MP செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. இந்த மோட்டோ G30ல பாத்தீங்கன்னா 8MP அல்ட்ரா வைட் கொண்டு வந்தாங்க. இந்த போன்ல அல்ட்ரா வைட் கிடையாது. அது போக இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 செகண்ட்ஸ் வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இங்க டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், HDR கண்டென்ட், நைட் மோட், இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இங்க கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ டீடைலிங் நல்லா இருக்கு. இங்க பிரைமரி சென்சாரோட டீடைலிங் நல்லா இருக்கு. அது போக கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு. நைட் கண்டிஷன்ஸ்ல ஒரு சில நாய்ஸஸ் வரதான் செய்யுது. இந்த மொபைல்ல இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் கட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். இங்க ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் ஒரு 695 ப்ராசஸர், ஒரு 600 மார்க்கெட்டோட 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 619 கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான 5G மோடம், ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கு உள்ள ப்ராசஸர் இங்க ஸ்னாப்டிராகன் சைட்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த G32ல பார்க்கும்போது உங்களுக்கு 680 ப்ராசஸர், அது வந்து ஒரு 4G நியூட்டர், இது வந்து ஒரு 5G நியூட்டர். மீதிபடி எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது ரெண்டு மொபைலை பொறுத்தளவு. அதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அந்த ஒரு மொபைலுக்கும் இந்த ஒரு மொபைலுக்கும் டே டு லைஃப்ல பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. இந்த 695 ப்ராசஸர் இந்த மோட்டோக்கு புது ப்ராசஸரும் கிடையாது. ஏற்கனவே இந்த ப்ராசஸர் வச்சு நிறைய போன்ஸ் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. சோ அதுல உள்ள பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மோட்டோ G34 5Gல இருக்குன்னே சொல்லலாம். ஒரு டே டு லைஃப்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு கன்வென்ட்டான ஒரு ப்ராசஸர். சோ ஒரு நல்ல ஒரு கன்வென்ட்டான ப்ராசஸர் இந்த ஸ்னாப்டிராகன் 695. இங்க மோட்டோவோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இங்க நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. மோட்டோ சைட்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராசஸரோட இந்த G34 5G மொபைல் கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டோ G34 5G ஒரு நல்ல ஒரு டீல் மாதிரி தான் தெரியுது. பட் ஆனா இந்த G32க்கு கம்பேர் பண்ணும்போது
ஒரு சில விஷயங்கள் இந்த மோட்டோ G34ல இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், உங்களுக்கு 30 வாட் சார்ஜர் அண்ட் ஆண்ட்ராய்ட் 12ஓட வந்து ஒரு அப்கிரேடோட 13ஓட இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அது போக சாஃப்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பிரேசிங்கும் உங்களுக்கு ஹையர் வேரியண்டா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. அதோட 120GB வேரியன்ட். இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாடி பெல்ட். ஆனா இங்க G34 பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5G மோடம் உள்ள ஒரு மொபைல். உங்களுக்கு 13 5G பேண்ட் நெருங்கி சப்போர்ட் ஆகுது. நம்ம இந்தியன் ரீஜன்ல இந்த ஜியோ, ஏர்டெல், இந்த விஐ எல்லாமே செட் ஆகுது. அதுல எந்த ஒரு பஞ்சாயத்துமே கிடையாது. அது போக இந்த போன்ல 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க. அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு HD பிளஸ் டிஸ்பிளே. சாஃப்ட் கேஸ் கிடையாது. 20 வாட் சார்ஜர், அல்ட்ரா வைட் சென்சார் கிடையாது இந்த G34ல. சோ ஒரு சில விஷயங்கள் அதுல இருந்ததை இந்த இடத்துல அப்படியே எடுத்துட்டு வரல. ஒரு சில காம்ப்ரமைஸோட கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த போன்ல பேஸ் வேரியன்ட் 464, பட் ஆனா இதோட பேஸ் வேரியன்ட் 420GB வேரியன்ட். இது மாதிரி ஒரு வித்தியாசத்தோட தான் இந்த G34 அண்ட் G32ல இருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு நெட்வொர்க் மட்டும் தான் முக்கியம், எனக்கு வந்து 5G கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த G34 போயிருங்க. இல்லைங்க நெட்வொர்க்லாம் முக்கியம் இல்ல, ஒரு அல்ட்ரா வைட் சென்சாரோட வேணும், எனக்கு ஓஎஸ் ப்ராப்ளம்லாம் கிடையாது, எனக்கு பழைய ஓஎஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரைசிங்கும் நல்ல ஒரு டீசென்டான ஒரு பிரைசிங்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த G34 போயிருங்க. ரெண்டு போனுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸா இருக்கட்டும், உங்களுக்கு உள்ளுக்குள்ள சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் டிஸ்பிளேவா இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாதிரி தான். இங்க 90s 120 பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்க போறது கிடையாது டே டு லைஃப்ல. இது மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கு இந்த G34 அண்ட் 32 பொறுத்தளவு. நீங்க எது வேணும்னு நீங்க புரிஞ்சு தெரிஞ்சு எடுங்க. ரெண்டு மொபைலுமே ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல்னே சொல்லிக்கலாம். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டோ G34 5G இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.